VGP Meran Kingdom, ECR, Injambakam, Chennai. அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திற்கு வருகை தந்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திற்கு வருகை தந்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திற்கு வருகை தந்துள்ளனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, தமிழகத்தினுடைய சட்டமன்றம் இன்று தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற இருக்கிறது. ஆளுநர் உரையினை தமிழகத்தினுடைய ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் வாசிக்க இருக்கிறார். இந்த சட்டப்பேரவை அடுத்ததாக கூட்டத்தொடரும் நடைபெற இருக்கிறது. இன்று அலுவல் ஆய்வு குழு கூட்டம் மூடி நிறைவு செய்து எத்தனை நாட்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தை நடத்தலாம் என்பது முடிவாகும். இப்படிப்பட்ட நிலையில்தான் சற்று நேரத்துக்கு முன்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை தந்தார். அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களும் அவரோடு சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற ஆளுநர் உரையை தொடர்ந்து இவர்களுக்கெல்லாம் எங்கெங்கு உட்கார்ந்திருக்க போகிறார்கள், அமர்ந்திருக்க போகிறார்கள் என்றால் எதிர்க்கட்சி வரிசையில் முன் வரிசையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று OS மணியன் உள்ளிட்ட அவருடைய அதிமுக எம்எல்ஏக்களுக்கு சிலருக்கும் முன்வரிசையில் இடம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அகில் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோருக்கு. இந்த நிலையில்தான் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்பது இந்த நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவருடைய எண்ணிக்கை 47 இருந்தது. ஆனால் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் இதுவரை 5 பேர் வரை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய சட்டமன்றத்தினுடைய பலம் என்பது 47 42 குறைந்திருக்கிறது. இந்த சூழலில் தான் அதிமுக என்பது கடந்த முறை எதிர்கட்சியாக இருந்த நிலையில் தற்போது எதிர்கட்சியாக இல்லாவிட்டாலும் அதிமுக என்பது ஒரு பலம் வாய்ந்த கட்சியாகத்தான் இருக்கிறது. சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் 40க்கும் மேற்பட்ட, அதாவது 42 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு தற்போது இருக்கிறார்கள். ஆகவே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு நல்ல எதிர்ப்பை அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு செய்வார்கள். அதே போன்று அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வேளையில் அவருடைய தொகுதி சார்ந்தும் நலன்களை கேட்டு பெறவும் வாய்ப்பிருக்கிறது. அவர்கள் தேவையான திட்டங்களையும் கேட்டு பெற வாய்ப்பிருக்கிறது. இப்படி இன்று நடைபெறக்கூடிய ஆளுநர் உரையோடு தொடங்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை நிகழ்வு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதற்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் வருகை செய்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் அர்லேக்கர் அவர்களும் தலைமைச் செயலகத்தில் வர இருக்கிறார்கள். சரியாக 10 மணி அளவில் இந்த உரை என்பது நடைபெற உள்ளது. அதற்காக தலைமைச் செயலகம் மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. குறிப்பா நாம் பார்த்தோம்னால் ஆளுநரை வரவேற்று அவருக்கு பூங்கொத்து வழங்கவும் தமிழ்நாடு தயாராக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதேபோன்று ஆளுநருக்கு காவல்துறையினுடைய மரியாதை என்பதும் கார்ட் ஆஃப் ஆனர் என்பதும் வழங்கப்பட இருக்கிறது. அதேபோன்று இசையும், அதாவது இசை குழுவினரும் அவருக்கு இசையை இசைத்து வரவேற்பு அளிக்க இருக்கிறார்கள். இப்படி தமிழக சட்டப்பேரவை ஆளுநர் உரையோடு தொடங்க உள்ள நிலையில் அதற்காக ஏற்பாடுகள் தயாராக இருக்கின்றன. ஆளுநர் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இன்னும் சிறிது நேரத்தில் தலைமை செயலகத்திற்கு சட்டப்பேரவைக்கு வருகை தர இருக்கிறார். இந்த சூழலில் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் தற்போது சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த சட்டமன்றத்தில் அவருடைய ஜனநாயக கடமையை, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கடமையை ஆற்ற இருக்கிறார்கள். VGP Meran Kingdom, ECR, Injambakam, Chennai.